மரமாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே பாலூர் பண்ணக்காரங்க வந்து அதில் சீடு எடுத்து போனாங்க, கன்று எடுத்து போனாங்க, கல்யாணம் வெட்டி போனாங்க. அவங்க வந்து ஒரு மிஷின் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அவங்க மிஷின் 150 வருஷம் தான் காட்டுவோன்னாங்க. அது அப்போ பார்க்கும்போது 160க்கு மேலே காட்டுச்சு. அது இப்போ 40 வருஷத்துக்கு கதை. ஆனால் இது வந்து 200 வருஷத்துக்கு மேற்படியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு தான். இதுக்கு வந்து நாங்கள் ஆயிரங்காய்ச்சின்னு பேர் வச்சுருக்காங்க. எங்கள் தாத்தா காலத்துலன்னு வச்சுருக்காங்க. ஆயிரங்காய்ச்சினா எப்படிங்க? அது 1000 பிஞ்சு விடும். ஒரு இது ஒரு சீசனில் 1000 பிஞ்சு விடும். 1000 பிஞ்சு நாங்கள் விட மாட்டோம். 1000 பிஞ்சு விட்டாங்க அவ்வளோ காயாக வந்து சரியாக பலன் கொடுக்காது. அதில் ஒரு 200 250 விட்டுடுவோம். என்னுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து நல்லா ஒரு 8 நாள் சென்று பழுக்கும். சைஸு சின்னதாக இருக்கும், வெளியில் எடுத்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் நிறைய அந்த காயை வாங்குறாங்க, ஏன்னா கொடுத்து அனுப்புகிறோம். இது 8 நாள் சென்று தான் பழுக்கும். நல்லா சமையலுக்கும் நல்லாயிருக்கும், குத்தி ஆகிறதுக்கும் நல்லாயிருக்கும், காய்க்கும் நல்லாயிருக்கும், சமையலுக்கும் ரொம்ப பேர் போனது. தோராயமாக இந்த மரம் எத்தனை வருஷங்க ஐயா இருக்கும்? இது 200 வருஷம் 300 வருஷம் கூட இருக்கலாம். உங்களுக்கே தெரியல? எங்களுக்கு தெரியும். எங்கள் தாத்தாவே அப்படி தான் இருக்குன்னு சொன்னாங்களாம். சரிங்க. எங்கள் அப்பாவுக்கு முந்தைய தாத்தாவே, அதுக்கு முந்தின செய்தி நமக்கு தெரியல. ஆனால் சொத்து, இது பூர்வீக சொத்து, நம்ம சொத்து. அது வந்து நிறைய என்னுடைய ஸ்பெஷாலிட்டியாக தான். ஊருக்காரங்க நிறைய சமைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நாங்கள் கொடுத்துருவோம்.